ஊன் என்பது ஆழமாக ஒன்றுவதை ஊனி அதிலிருந்து வரதை சாப்பிட்டா ஊன். ஊனி அந்த விளைவு நாளை வருவதை சாப்பிட்டா ஊன். அதைத்தான் சாப்பிடணும். அதனால அது ஊனு கழிஞ்சோம் அப்படின்னு அவன் கேட்டான். எல்லாம் ஒரே மொழி தானே, அதெல்லாம் வந்தது. ஊன் சாப்பிடக்கூடாது, ஊன் சாப்பிடலாம். ஊன் ஊனத்தை உண்டாக்கும், அதனாலே சாப்பிடும். ஊன் உண்டால் உணர்வை உண்டாக்கும். உண்ணான் ஒளிநிறான் ஓங்கு புகழ் செய்யான் துன்னருங்கேளிர் துயர்களையான் வழங்கான் கொன்னே வழங்கான் பொருள்காத்திருப்பானேல் ஆஹா இழந்தான் என்று எண்ணப்படும். அப்போ உணவு சுருக்கம் வேணும், பெருக்கம் இருக்கக்கூடாது, அளவு உண்ணணும். அப்படி நியமத்தில் உள்ளவர்கள் உணவை சுருக்கமாக உண்பார்கள். எந்த நிலையிலும் பொறுமையாக இருப்பார்கள். பொறையுடைமை என்ற ஒரு அதிகாரம் வைத்திருக்கிறார். செவ்வை செயலிலே செவ்வையாக இருப்பார்கள். வாய்மை, வாய்மை எனப்படுவது யாதொன்றும் தீமையில்லாத சொல்ல. வாய் இருக்குதுன்னு எதையா பேசிட்டே இருக்கக்கூடாதுங்க. இப்போ காரில் உட்காந்துக்கிறாரு, கையில் இந்த திருப்புறதுன்னு ஒன்று இருக்குது, அது திருப்புறதுக்கே இருக்கு, திருப்பி இருந்தானே என்ன ஆகும்? எங்கேயா போய் முட்டியை விழுந்துடும். ஆனால் அது எப்படி எந்த அளவுக்கு திருப்பலாமோ அப்படிதான் திருப்பணும். வாய் இருக்குன்னு எதுவும் பேசக்கூடாது. வாயிலிருந்து வருகிற சொல் இருக்குதே, அது ரொம்ப முக்கியமானது. உங்களை உயர்த்தும் தாழ்த்தும் ரெண்டையும் செய்யவில்லது. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. ஆக்கமும் வீடு பேரும், கேடும் நரக துன்பமும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. நீங்கள் வேற மாதிரி சொல்றீங்க, நாங்கள் வேற மாதிரி கொள்ளுமே பொருள் அப்படின்னு கொள்ளுங்க. ஆக்கம் என்பதுக்கு வீடு பேர். ஆக்கம் அதறிவினா செல்லும். வார்த்தை வாய் விட்டு வந்து விட்டால் அது நல்லதா இருக்கணும், அப்படி சொல்லுவார்கள். வாய்மை நிலை வளர்த்தல் மற்ற இது வளர்த்தா மட்டும் போதாதுங்க. காமம் களவு கொலை என காண்பான். அப்படி காணும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நேரத்திலும் கூட காணாதிருப்பது நியமம். காண ஏற்படுமானால் அதை தவிர்ப்பது நியமம். நம்மால முடியல. ஈரைந்தும் நியமந்தானே, இதான் நியமம். இரண்டாவது யோகம். பிரத்யாகாரம் என்று சொல்லுகிறார். பிரத்யாகாரம்னா வேற ஒன்றும் இல்லை, ஒருமை நிலை. ஒருமை நிலைக்கு பிரத்யாகாரம் என்று பேர். அகமுகமாக ஒன்றை நீங்கள் சந்தியுங்கள். அது எப்படி சொல்றார் பாருங்க. பிரத்யாகாரம் என்பதை எப்படி சொல்லுகிறார்? ஒருமை நிலை என்று கொள்ளணும். கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடில் கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம். உள்ளே குணம்பல காணலாம். பண்டு உகந்து எங்கும் பழமறை தேடியை. பண்டு உகந்து பழமறையில் தேடின அவனை வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியன். அப்படி தேடிய அந்த பெருமானை இன்புறும் காலத்து இருக்கலுமாமே.
இன்புறும் காலத்தில் இருக்கலாம். என்ன பண்ணணும்? கண்டு கண்டு உள்ளே கருத்துற வாங்கிடி. உள்ளே வாங்குங்க, வெளியே பார்க்க. கண்டு கண்டு என்பது உள்ளே பார்க்கணும். கண்டதை கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல காணலாம். அப்படி பாருங்க. இதை குணம்பல கண்டால் நல்லது. அது இல்லாத இன்னொரு பாட்டு சொல்ற. இந்த குணம்பலத்தை இன்னொரு பாட்டில் சொல்லுவார். தீர்த்தங்களை தேடி எங்க பார்த்தாலும் ஓடுறாங்க. பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோரே. உள்ளத்தினுள்ளே உளபல தீர்த்தங்கள். அந்த தீர்த்தம் குணம் பல. அன்பு, அருள், இரக்கம் முதலான குணங்களே தீர்த்தங்கள். தீர்த்தம்னா என்ன? தாகத்தை தீர்ப்பது தீர்த்தம். நல்ல தமிழ்ச்சொல். தீர்ப்பது தீர்த்தம். அதை கூட தூர்த்தம்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்ல சொல்லக்கூடாதுன்னு தூத்தம் அப்படி சொல்லக்கூடாது. அது ஏன் சொல்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணனை கிட்டுன்றது, கிச்சுன்றது, நடராஜனை நச்சுன்றது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மொழியை குச்சிப்படுத்துவதோடு பொருளையும் வேறுபடுத்தி விடுறோம். தீர்த்தம் என்பது தாகத்தை தீர்ப்பது. நல்ல சொல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள். பிறவி துன்பத்தை தீர்ப்பதனாலே அதுக்கு தீர்த்தம்னு பேர். பிற துன்பத்தை தீர்ப்பதனாலே அதுக்கு தீர்த்தம் என்று பெயர். அந்த தன் துன்பத்தையும் பிற துன்பத்தையும் தீர்ப்பது அன்பு, அருள் முதலான குணங்கள். அதை கொண்டு கொண்டு உள்ளே குணம்பல நாடி காணலாம். அப்படி கண்டால் பண்டு மறை தேடிய பரமனை நீங்கள் காணலாம். அதான் பிரத்யாகாரம், ஒருமை நிலை. இந்த கண்டு கண்டு கொண்டு கொண்டு என்பது ஒருமை நிலை. சரி, இன்னும் கொஞ்சம் சொல்றார். அது எங்க இருந்து பார்க்கறது? நாபிக்கு கீழே, நாபின்னா தொப்புள், நாபிக்கு கீழே 12 அங்குலம் தாவிக்கும் மந்திரம் தன்னை அருகிலர். அங்கே நிலை பெற செய்கின்ற ஒரு மந்திரத்தை நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலன்னு நம்ம சொல்றார். அருகிலர் தவநிலைக்குரியது. மந்திரம் ஒலி நிலைக்குரியது. தவநிலையில் ஒலிக்கின்றதுனாலே ஒலி முழக்க நிலை என்று பெயர் கொடுத்தோம். நாபிக்கு கீழே 12 அங்குலம். இதெல்லாம் இருக்குமா? ஒரு சந்தேகம். அறுவை செய்தி பார்த்தா ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அறுக்கிற போது அப்பால போயிடுது. இப்போ ஒரு எவ்வளவு செய்தி நேற்று நம்ம புலவர் ஐயா சொன்னாங்க. அவர் மூளையை தட்டி எடுத்து பார்த்து இதெல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? தெரியாது. அத்தனை மின் அலைகளாகி பதிந்து விடுகிறது. ஒளி அலைவுகள், ஒலி அலைவுகள். அதை ஏற்றுக்கொள்ளுகிற மிக நுட்பமான ஒரு கதிர் இயக்கம் இருக்கிறது. நமக்குள்ளே தெரியல. தெரிந்தவர்கள் பெரியவர்கள். ஆனால் நாபிக்கு கீழே 12 அங்குலம். அங்குலம்னா தெரியும். 12 அங்குலம் தாபிக்கும் மந்திரம் தன்னை அருகிலர். தாபிக்கும் மந்திரம் தன்னை அறிந்தவன் கூவிக்கொண்டு ஈசன் குடியிருந்தானே. அவனே கூவி வருகிறானா. நீங்க போய் தேட வேண்டாம். அங்கே அவன் குரல் கொடுக்கிறான். நீங்க ஒரு முறை குரல் கொடுத்து கொண்டிருந்தால் அவன் அப்புறம் குரல் கொடுப்பான். அதான் இயற்கை. ஐயான்னு குரல் கொடுத்தா என்னங்க என்று கேட்கிறோம்ல.
அப்போ இறைவன் இருக்கின்ற இடம் பல எங்கும், அந்த உடம்பிலே பல இடங்கள், இதிலே நாபிக்கு கீழே பல இடங்கத்தில் அவன் இருக்கை தெரிகிறது என்று சொல்லுகிறார். சரி, இது முடிந்தது. பிரத்யாகாரம் என்ற ஒருமை நிலையை பற்றி சொன்னார். எப்படி ஒருமையாக இருக்கணும். ஒவ்வொரு பாடலும் அதனுடைய சேர்க்கை, அதனுடைய செய்கையோடு சொன்னால் நீண்ட காலம் ஆயிடும். தாரணை என்று அடுத்த யோகத்தை சொல்கிறார். தாரணை என்பது காரண காரியம் பற்றி மனம் கோணுதல் கூடாது. நிலை மனம். தாரணை என்பதற்கு நிலை மனம். சொல் வழியே பொருள் சொன்னால் தாறு ஒன்று ஓடுது நமக்குள்ளே, தாறு ஒன்று ஓடு. தாருன்னா நீர் தாரை என்று சொல்லும். இந்த பக்கம் இந்த தாரை போதுங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க. கிணறு எடுக்க போற போது நீர் தாரை போவதாக சொல்லும். அப்படி தாரணை என்றால் நமக்குள்ளே சில அமிர்த ஊற்றுகள் இருக்கின்றன. அந்த அமிர்த ஊற்றுடைய பாதையை காட்டுதல். நமக்குள்ளே பல அமிர்த ஊற்றுகள், ஒன்றல்ல இரண்டல்ல அமிர்தம் என்பது வாயில் சுரக்கிற எச்சிலிருந்து பலவேறு அமிர்தங்கள் உள்ளே சுரந்து கொண்டிருக்கு. இந்த வாயில் சுரக்கிற எச்சில் உமிழ்நீர் இருக்கு, அது ஒரு அமிர்தம். அதை நீங்க விலை கொடுத்து வாங்கவே முடியாது. எவ்வளவு நாள் விலை கொடுக்கலாம், அந்த அமிர்தத்தை வாங்க முடியாது. இன்றைய ஆய்வாளர்கிட்ட அதை கேட்டு பார்க்கணும். மதிப்பிட முடியாத உமிழ்நீர் என்ற அமிழ்தம். அது அமிழ்தம்தானா என்பதற்கு ஒரு செய்தி சொல்றோம் உங்களுக்கு. கையில் ஏதாவது ஒரு படை இருக்கும், கண்ணில் வீக்கம் இருக்கும், என்ன பண்ணுவோம்? அது போடணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமிழ்தம். மருத்துவத்திலே பழங்கால மருத்துவர்கள், இப்பொழுது யாரும் செய்ய முடியாது, மருந்தை அரைக்கின்ற போது கடைசி முடிவு வரும்போது மாணாக்கரை அப்பாலை போக சொல்லுவாங்க. தன்னுடைய உமிழ்நீரை அதை முடிவை அரைச்சி கொடுப்பார். அது ஒரு அமிழ்தம். அப்பொழுது அமிழ்தம் என்பது உணர்வினாலே மாறுபட்டு வெளிப்படும். எல்லாருக்கும் வந்துடாது. உணர்வினால் அமிர்தங்கள் வேறு வேறாக சுரக்கும். வாயிலிருந்து ஊறுகின்ற எச்சிலே அன்பில் இருக்கிற போது ஒரு வகையான அமிழ்தம், ஆத்தத்தில் இருக்கிற போது ஒரு வகையான அமிழ்தம், ரொம்ப அமைதியில் இருக்கிற போது ஒரு வகையான அமிழ்தம். சுரப்புகள் அப்பொழுது வேறுபட்டு பலவேறு அமிழ்தங்களாக வருகின்றன. இந்த அமிழ்தங்களை எல்லாம் இவர் இங்கே தாரணை என்ற பகுதியிலே பறக்க சொல்லுகிறார். இதை ரொம்ப விரித்து ராமலிங்கடிகளார் அகவல்லே சொல்லுகிறார். நம் உடம்பிலே சுரக்கின்ற ஒவ்வொரு பகுதியும் அமிர்தங்களே. திருவள்ளுவர் கூட சொல்றாரு அது அப்படி. பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாலையில் ஊறிய நீர். அது ஏதோ சிறப்புக்காக சொன்னதுன்னு நினைச்சிடாதீங்க. பனிமொழி ரொம்ப கோடிட்டு வைத்துக்கொண்டு சிந்திக்க வேண்டிய செய்தி. அந்த பணிக்கும் பணிவுக்கும் நிலைகளமாகிய மொழியை தன்னகத்தை கொண்டு விளங்கும் பெண்மை இருக்கிறதே, அந்த பெண்மையின் உணர்விலே
வாயில் ஊறுகிற நீர் கூட பாலும் தேனும் கலந்து சுவைத்தால் என்ன பயன் தருமோ அந்த பயனுடையதுன்னு சொல்றார். அதெல்லாம் சும்மா சொல்லியிருப்பாங்க, அவருக்கு சும்மா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருவள்ளுவரும் பல அமிழ்தங்களை எங்கெங்கே சுட்டி காட்டுவார். அமிழ்தன் இனியதன் தோள், அமிழ்தை விட இனிமையானது என்று உணர்வு அமிழ்தத்தை சொல்லுகிறார். அந்த உணர்வு அமிழ்தங்கள் ஓடுகின்ற பாதை இருக்கிறதே, அதை அமிர்தாரணை தாரணை என்று சொல்லுவோம். பின்னாலே அமிர்தாரணை வரும். அதுக்கு என்ன இங்க சொல்றாரு, யோக அமிர்தத்தை பற்றி சொல்றார். கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி, கோணா மனம், மனம் எப்பவும் கோணுறதாதான் இருக்கும். கோணாத மனமே கிடையாதுங்க, யாரும் கிடையாது. ராமலிங்கடிகளாருக்கு ஒரு பெரிய கோபமே வருது. எவ்வளவு பெரியவர் அவரு. மனமெனும் பேய்க்குரங்கே மடப்பையிலே நீதான், என்ன நீ என்ன யாருன்னு நினைச்ச, என்னும் அடைக்கிடுவேன் ஜாக்கிரத. அவரையே ஆட்டி படிக்குது அந்த மனம். ராமலிங்கடிகளார் போன்ற பெரியவர்களையே ஆட்டி படைக்குமானால் நமக்கெல்லாம் மனம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சொன்ன மாதிரி கேட்குங்கய்யா, மனம் கேட்காது. அப்படி கோணுதலாகிய மனத்தை கோணாமல் நிறுத்தணுன்றார். நடக்கிற காரியமா பாருங்க. கோணா மனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி மூல வெளியிலே நிறுத்தின்னு அர்த்தம். மூலாதார வெளியிலே நிறுத்தி. அப்போ ஒரு குறிக்கோள் இருக்கணும். வாழ்க்கை என்றால் குறிக்கோள் இருக்கணும். குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்று அப்பசாமியோட போல சொல்லக்கூடாது. அவரா கெட்டாரு? உண்மையா கெட்டாருங்க. சில நேரங்களில் பெரியவங்கள்லாம் அப்படி இருந்து அது அவங்க நமக்காக பேசலாம் அப்படி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அவங்கெல்லாம் தங்களுடைய தாழ்வை உணர்ந்தே நான் ஏன் பேயேன் கடையேன் இழிந்தேன் ஈனும் இழிந்தேன் புழுவினும் அப்படிலாம் சொல்றது உண்மை. அவங்களாம் அப்படி தான் இருந்தாங்க. நாங்கள் பெரியவங்களுக்கு அப்படி சொல்றீங்களே, இப்பதானே பெரியவர் அவரு, இப்பதானே பெரியவர். நான் சின்ன இருந்த போது படிக்காதவன் தானே, இப்பதானே படிச்சவன். பல பிறவிகள், எத்தனையோ பிறவிகள் எடுத்தார்கள். அந்த பிறவியெல்லாம் அவர்கள் மாற்றியுற்று இந்த பிறவியிலே பெருமாள். அப்ப இந்த பிறவியில் வந்தோடனே எல்லாம் தெரியுது. மலை மேல யாருன்னு உடனே எல்லாம் பக்கத்தில் தான் தெரிகிற மாதிரி இந்த உயர்ந்த பிறவிக்கு வந்த உடனே கடந்த பிறவியிலே தான் செய்த தவறெல்லாம் தெரியுது. இழிந்தேன் ஈயினும் இழிந்தேன் புழிவினும் கடையேன் நாயினும் அப்படிலாம் சொல்லிட்டு போறாங்க. இல்லை அவங்க நமக்காக சொன்னாங்க, நமக்காக சொல்ல மாட்டாங்க. புலவர் ஐயா தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? பெரியவர்கள் பெரியவங்களா தான் இருப்பாங்க, சின்னதெல்லாம் பேச மாட்டாங்க. சின்னது பேசினா சின்னதாக ஆயிடுவாங்க, சின்னதை பேசினா சின்னவங்க ஆயிடுவாங்க. இதுக்காக ஒரு சின்ன கதையை சொல்றேன். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேச கதை. இந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடி காரணமாக ஆண் மக்கள் செய்துவிட்ட தவறால் தன்னை சமுதாயத்தோடு ஒப்படைத்துக் கொண்டு வாழ முடியாத பெண்கள் ஒதுங்கியே வாழ நேர்ந்தது. அப்படி ஒரு சமுதாயம் பிறக்கவில்லை. விலை மாதர் என்று ஒரு சமுதாயம் பிறக்கவில்லை. ஆணுடைய அடாத செயலால் ஏமாற்றப்பட்டு ஏமாந்த பெண்கள் சமுதாயத்தோடு ஒட்டி போக முடியாத காலத்தில் தன்னை தனியே நிறுத்தி கொண்டு வேற வழி இல்லாமல் உடலையே முதலாக வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தார்கள். அவளுக்கு இந்த சமுதாயம் கொடுத்த பெயர் என்ன?
விலை பெண்டீர். அப்படி ஒரு பெண்டீர் பிறந்தார்களா? அதை உருவாக்கியது ஆண் சமுதாயம்தான். அப்படி ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஒரு பெரியவர் அந்த அம்மா வீட்டுக்கு எதிரில் ஒரு துறவி, அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். இவர் என்ன பண்றார்? கர்மம் இப்படிப்பட்ட தவறு செய்கிற இடத்துல நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரா? அதுவும் இல்லை. அந்த வீட்டுக்கு யாரெல்லாம் வந்து போறாங்க ஒவ்வொரு கல்லா எடுத்து வைக்கிறார். அது வாடுக்கல் கூஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ இந்த பெரியவருக்கு முன்னே நான் இப்படி தவறான வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயம் வந்துவிடுது. கூனி குறுகி ஒவ்வொரு நேரமும் அவரை நினைத்து, அவருடைய தகுதியை நினைத்து, கோலத்தை நினைத்து அவள் மனத்தாரை வெதும்பி வெதும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் பொறுமி வாழ்ந்துட்டு இருக்கார், எண்ணிக்கை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் 2 பேருக்கும் வாழ்க்கை முடியுது. இவருக்கு பூ மாலையை போட்டாங்க. யாருக்கு? இந்த துறவிக்கு பூ மாலையை போட்டாங்க. யம தூதர்கள் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. என்ன ஏன்னாங்க, அட கோலத்தால் நீ வந்து துறவி மாதிரி இருந்த, அந்த உடம்புக்கு பூ மாலை, நீ உள்ளத்தால வேற மாதிரி நினைச்சிட்டு இருந்த, அதால வாயாங்க, உனக்கு காத்துக்குது தண்டனை. அந்த அம்மாவுக்கு செருப்பு மாலை போட்டாங்க. ஆனால் தேவ உலகத்திலிருந்து தேவர்கள் வந்து அழைச்சிட்டு போறாங்க. என்னங்க இது நியாயமே இல்லையே? இல்லை, உடலால் நீ தப்பு செய்தாய், அதனாலே உடலுக்கு செருப்பு மாலை. உள்ளத்தால் அந்த பெரிய கோலத்தை வைத்து வாழ்ந்தால் அந்த தேவ உலகத்தில் உனக்கு இடம் உண்டு வாழ். புரியுதா? நினைத்ததுனாலேயே இவருக்கு ஒரு தவறான சூழல் வந்து விட்டது யமதூதர்களுக்கு. அப்ப பெரியவங்க நாயேன் பேர் நம்ம சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தாழ்ந்துருவாங்க. அதை தங்களையே நினைத்து வருந்தினார்கள் என்பதுதான் சரியானது என்று நான் நினைக்கிறேன். கோடா மனத்தை குறிக்கொண்டு, ஏன்னா குறிக்கோள் இல்லாத கெட்டேன்னாரு, கெட்டது உண்மை. இப்பொழுது குறிக்கோளோடு வாழ்கின்ற வரும்போது எவ்வளவு காலத்தில் நான் வீடாக்கிட்டேன் என்கிறார். குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணா தண்டினுடைய வெளியுற நோக்கிடில், வெளியுறத்தான் நோக்கிடில். வீணா தண்டு என்பது முதுகந்தண்டு. இதுக்கு கோகழி என்றும் ஒரு பெயருங்க. கோகழியாண்ட குருமணித்தன் ஆழ்வார். எலும்பு இருக்குது இல்லையா, அந்த எலும்பெல்லாம் ஒளி நிலையங்கள். அதில் தலையாய ஒளி இந்த முதுகந்தண்டு. இதை நடுநாடி நடுநாடி நடராஜ தெய்வம் என்று சொல்லுவார் வள்ளலார். வீணா தண்டினூடே வெளியுறத்தான் நோக்கிடில் காணாக்கண் கேளா செவியென்று இருப்பார். காணாக்கண் அதனோடு தன் உணர்வை செலுத்துகிற போது கண் உங்களை பார்க்கும், ஆனால் உங்களை பார்க்காது. காது கேட்காது, கண்ணும் பார்க்காது, காதும் கேட்காது. உலக ஒளிகள் ஒன்றுமே தன் செவியிலே விழாது. அப்போ வீணாத்தண்டினோடே நம்முடைய உணர்வு பாய்ந்திருக்கிறது என்றார். வாழ்நாள் அடைக்கும், இது என்ன செய்யும்? வாழ்நாள் அடைக்கும் வழி அதுவாமே. இதுல ஒரு திருக்குறள் நினைவு இருக்குது. வீணாள் படாமை நன்றாற்றின் ஆகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஆயுள் நீண்டு கிடக்கும், மரணத்தை தடை செய்து விடலாம் என்று சொல்லுகிறார். அது எந்த அளவுக்கு நம்மால் முடியும்னு நாம் நினைக்க முடியாது. அது ஒன்று. இது தாரணை என்ற பகுதியிலே சொன்னார். தியானம் எத்தி சொல்றார் பாருங்க. தியானம்
தியானம் என்பதை கொஞ்சம் தமிழாக்கினால் தேனிப்பு. தேனிப்பார், கழிப்பார், குனிப்பார், திருவாசகம். தியானம் என்ற சொல்லுக்கு நேராக தமிழா சொன்னா தேனிப்பு. தேனிப்புக்கு ஒரு விளக்கம் சொன்னா தேனினும் இனிய நினைப்பு. தியானம்னா என்னமோ நினைக்க வேணாம், நல்லதை நினைச்சாலே போறோம், அவ்வளவுதான். இனிய நினைவோடு இருத்தல் அப்படி நினைக்க சொல்றார். ஒன்னா நயனத்து உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கு இருந்திடில், அதான் தியானம். ஒன்னா நயனத்து, இங்கே ஒன்னா நயனம் என்றால் உங்களுக்கு புறத்திலே பொருந்தாத நயனம். நயனம் என்றால் கண். இப்போ நயனான்றது அப்படிதான். நயனா கண் போன்றவர்னு அர்த்தம். கல்வி கொடுப்பதனாலே அவர் கண் போன்றவர், ஒளியை ஏற்றுவதனாலே ஒளி போன்றவர் என்றவர்களே நயனா என்று. அது தமிழில் தான் சொல்லு, தெலுங்கில் தான் வழங்குது. மா நயன வச்சினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல தமிழ் சொல்லலாம், எங்கன்னா எடுத்து போட்டுடுவோம். நயனம், நயன தீட்சை. அப்ப நயனம் என்பது கண், ஞானக்கண் என்று சொல்ல. ஒன்னா நயனம் என்பது ஞானக்கண் என்று அர்த்தம். ஒன்னா நயனத்து உற்ற ஒளி தன்னை, ஞானக்கண்ணில் ஒளி உற்ற, அப்போ பொருந்தும் ஒளினை கண்ணார பார்த்து கலந்தங்கு இருந்திடில். நீங்க கண்ணார பார்க்கலாம், ஆற நிறைவாக பார்க்கலாம். இருந்திடில் விண்ணாறு வெளிக்கண்டிட ஓடும். விண்ணாறு வெளிக்கண்டிட ஓடும். விண்ணாறு என்பது கங்கை. விண்ணாறு என்பதற்கு கங்கை என்று அர்த்தம். இங்கே நமக்குள்ளே கங்கை என்பது புனித அமிர்தம் என்று அர்த்தம். நமக்குள்ளவே ஒரு கங்கை ஓடுகிறது. கங்கை காவிரிலாம் நமக்குள்ளே இருக்கு. அந்த கங்கை ஓடும். எப்படி ஓடும்? விண்ணாறு. விண் ஆறு ஓடும். நெடுந்தாரை கண்பணிப்ப. யார் சொல்றது? மாணிக்கவாசகர் திருவாசகம் சொல்றார். நெடுந்தாரை கண்பணிப்ப. இதெல்லாம் ரொம்ப விளக்கின்னு போனா இப்போ நேரம் இல்லை. அந்த நெடுந்தாரை கண்பணிப்பு என்று விண்ணாறு பாயும் சொன்னார். தியானத்திலே இவையெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். பண்ணாமல் நின்றது பார்ப்பதுதானே. பண்ணாமல் நின்றது, ஒரு வேற சேஷ்டைகள் ஒன்றும் பண்ணாமல் நிலை பேராக உங்களை நிறுத்தியது தியானம். இப்போ இனிய நினைப்போடு இருந்தாலே இனிய ஆறு ஒன்று ஊற்றெடுத்து வெளிப்படும் என்று சுருக்கம். அதுக்காக பெரிய சிரமங்கள் ஒன்றும் இல்லை. அதில் அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றார். மனத்து விளக்கினை மாண்படை ஏற்று. மனத்துக்குள்ள ஒரு விளக்கு இருக்குதுப்பா, அதை மாண்ப. தியானம்ன்றது என்ன? மனத்து விளக்கினை மாண்படை ஏற்று. தியானத்துக்கு முக்கியமானது விளக்கு தான், ஒளி தான். மனத்துக்குள்ளே ஒரு விளக்கு இருக்குது, அதை ஏற்றுங்க. மனம் என்ற அகலுக்குள்ளே உணர்வென்ற நெய்யை ஊற்றி உயிரென்ற திரியை போட்டு ஞானம் என்ற தீயை ஏற்றுங்க. உள்ளமே தகழியாக ஒரு பாட்டு வருது. ஆழ்வாரும் சொல்லுவார், அப்புறம் சொல்லுவார். மனவிளக்கினை மான்படை ஏற்றி. மான்படை ஏற்றி, 2 சுழி, 3 இல்லை. மான் என்றால் மயக்கம். மயக்கம் அகல ஏற்றுங்கள்.
தியானத்தில் முக்கியமானது விளக்கேற்றுதல். தியானத்தில் முக்கியமானது விளக்கு என சொல்லுகின்ற 5 எழுத்து ஏற்றுதல். நல்லக விளக்கது நமச்சிவாயவே, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, பல்லக விளக்கது பலருங்காண்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அந்த விளக்கை மாண்பட, மானுன மாயை, மாயை அகல ஏற்றுங்கள். ஏன்னா மாயை விளக்கு ஒன்று இருக்குது. மாயை விளக்கு போகணும்னா நேய விளக்கு ஏற்றணும். நேய விளக்கு என்பது 5 எழுத்து விளக்கு, அது மனதுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்கிறார். மாய விளக்காக ஏற்றி சினத்து விளக்கை செல்ல நெருக்கி, சினம் என்ற விளக்கு ஒன்று இருக்குதுங்க, அது செல்லுமாறு நெருக்குங்க போட்டு சினம் என்ற விளக்கை அழித்து விடுங்கள். சினம் இருக்கக்கூடாது. தியானத்துக்கு என்ன இருக்கக்கூடாது? சினம் இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அது தியானத்துக்கு வர்றபோது சொல்லலாம், இப்ப தேவையில்லை. அனைத்து விளக்கும் திரிவொக்க தூண்டி, அனைத்து விளக்கும் திரிவொக்க தூண்டி 5 திரிகள் இருக்கின்றன, 5 விளக்குகள் உடம்பில் இருக்கின்றன. உள்ளே இருக்கின்ற விளக்கு மட்டுமல்ல, பல செய்திகளை வாழ்க்கை மூலமாக காட்டியிருக்கிறாங்க, நமக்கு ஒன்றும் தெரியறதில்லைங்க. அண்மையில் ஒரு திருமணம் சென்று செய்து வைத்தோம். அந்த திருமணத்தில் நாகவல்லி முகூர்த்தம்னு ஒன்று, அது 2-3 வகையாக அந்தந்த மரபுக்கு ஏற்றவாறு சில செய்கிறாங்க. அது அவங்கள கேட்டாலும் ஏன் நடக்குதுன்னு தெரியாது. ஏன் அந்த முகூர்த்தம் நடக்குதுன்றதே தெரியாது. அது எங்களுக்கு சம்பிரதாயம். எனக்கு அவங்க சொன்னாங்க நாகவல்லி முகூர்த்தம் எப்படி செய்யறதுன்னு கேட்டேன். அவங்க மரபை சொன்னாங்க. உடனே அதை செய்ய ஆரம்பித்தோம். சுருக்கமாக அதை சொல்கிறேன் பாருங்க. எப்பவும் திருமணம் நடந்த போது நாகவல்லி முகூர்த்தம் நடக்கும். அது தாய் வீட்டு தாலின்னு அதை கட்டுவாங்க. அதுக்கு ஒரு சடங்கு இருக்கும். 4 பக்கங்களில் 4 நிறை நாழி வைப்பார்கள். 36 விளக்குகளை ஏற்றுவார்கள். இடையில் 2 கலசங்களை வைப்பார்கள். அம்மையப்பராக அதை வைப்பார்கள். அதுக்கு வழிபாடு செய்து அந்த மங்கள நாளில் சுட்டுவார்கள். அந்த 2க்கு பிறகு இன்னொரு கலசம் இருக்கும். அதில் கோலங்கள்லாம் இருக்காது. வெற்று கலசம், நீர் மட்டும் நிறைப்பு இருக்கும். இன்னொன்று புரியுதா உங்களுக்கு? 4 என்பது சரியை கிரியை யோக ஞானம். இதை கை கொண்டால் 36 தத்துவங்களை கடந்து செல்லணும். 36 தத்துவங்களை கடந்தவர்கள் அம்மையப்பராகிய பெருமக்களை சந்திப்பார்கள். அவர்களை சந்தித்த பிறகு நிறைய வடிவாக இருக்கின்ற ஜோதியை காணுகிறார்கள். அந்த ஜோதியின் கருணையினாலே கிடைத்த சின்னத்தை அணிந்து மகிழ்கிறார்கள். வாழ்க்கை முகமாக கூட தத்துவத்தை காட்டியிருக்கு. அந்த நாட்டாமக்கார் கேட்டா, எங்க சம்பிரதாயங்க அதை செய்திருங்க. அப்படி நாம் அறியாமலேயே வாழ்க்கை முகமாக பலவேறு தத்துவங்களை விளக்கியிருக்கிறாங்க. அதனோடு தெரிஞ்சுக்கணும். ஏதோ சம்பிரதாயங்க, அரசாணிக்காலனா சம்பிரதாயங்க, அம்மி வைக்கிற சம்பிரதாயங்க, வாழை மரம் வைக்கிற சம்பிரதாயங்க. என்ன சம்பிரதாயம்? அர்த்தம் இல்லாமல் ஒன்றும் செய்யலை. அர்த்தம் புரியாமே செய்யக்கூடாது. சரி, அது அப்புறம் போகும். அப்போ அனைத்து விளக்கையும் திரிவொக்கை தூண்டி மனத்து விளக்கின் மனக்கு விளக்கது மாயா விளக்காது. மனத்துக்குள்ளே ஒரு விளக்கு இருக்கிறது, அது மாயாத விளக்காக உங்களுக்கு தெரியும். அதான் தியானம். மாயாத விளக்கு ஒன்றை நீங்கள் பார்த்து மாயைக்கு விடம் கொடுப்பதுதான் தியானம். அப்புறம் சமாதி.
சமாதி. சமாதினா ஒன்றோடு ஒன்று ஒடுங்கி இருப்பது. ஒடுக்க நிலைக்கு சமாதி என்ற பெயர். இன்னும் சுருக்கமாக சொல்றேன். ஆதி என்ற பரம்பொருளோடு தான் சமமாக நிற்பதற்கு சமாதின்னு பேர். சம ஆதி சமாதி. எப்படி சமாதி வைக்கிறதுன்னு கேட்குறாங்களே, எல்லாம் இங்கே இருக்குது. சமாதி வைக்கிறது கூட விதிமுறைகளை திருமூலர் சொல்லியிருக்கிறார். உனக்கு சமாதி கட்டுறேன், உயர்ந்த சொல்ல நமக்கு சமாதி கட்டுறேன்னு சொல்றாங்க. இறைவனோடு சமமாக நிற்கின்ற ஒரு நிலை ஒடுக்க நிலைதான், அதை சொல்றாங்க. அப்ப என்ன, எங்க அங்க சமாதின்னு கேட்டாங்க. ஒளி ஒலி இரண்டும் எங்கே தோன்றுகிறதோ அதோடு சென்று தான் அந்த ஒளியாகி தான் அந்த ஒலியாகி நிற்கின்ற நிலை. அதோடு நாத விந்துகள் ஆதி நமோ நம. நாதம் விந்து எங்கே இருக்கிறதோ அதுதான். நாதம் என்பது ஒலி, விந்து என்பது ஒளி. வானத்தின் மீது மயிலாட கண்டேன். மயில் குயில் ஆச்சுதழி. குயில் ஒலி, மயில் ஒளி. இந்த இரண்டையும் வானத்தின் அருள்வெளியிலே கண்ட காட்சியை அற்புத காட்சியடி, அக்கட்சி அற்புத காட்சியடி வள்ளல் பெருமான் சொல்ல. இதெல்லாம் இந்த பிறப்பில் நாம் எங்க எல்லாம் பார்க்க போறோம், கேட்குறோம். ஓரளவுக்கு முழுமையாக நம்மளால் கேட்க முடியல, ஓரளவுக்கு அப்படி தொட்டு தொட்டு பார்த்து போகிறோம். விந்துவும் நாதமும் மேருவில் ஓங்கிடில். வானத்தின் மீது சொன்னால மேரு, மேரு என்பதற்கு இந்த இடத்துக்கு மேருன்னு பேருங்க. இந்த இடத்துக்கு மேருன்னு பேரு. மேருவில் ஓங்கிடில். இங்கே 36 நிலைகள் ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் ஒன்றாக நுணுகி போகிறது. அது ஒரு பகுதிக்கு மேரு என்று பேர், மேருமலை. இந்த ஒளியும் ஒலியும் மேரு என்று சொல்லுகின்ற புருவ நடுவில் ஓங்கி நிற்குமானால் சந்தியாவனே சந்தியாவனே சமாதியில் கூடிடும். சந்தியாகும் சமாதி கை கூடிடும். அவ்வளவுதான். நான் முன்னமே ஒரு தரம் சொன்னேன், சந்தினா என்னன்னு. சந்தியாவந்தனும் சொல்லுவாங்க. சந்தித்து வந்தித்தல், வந்தனம். வணக்கம் வேறு, வந்தனம் வேறு. வணக்கம் என்பது அவருக்கு வணக்கம் செலுத்தணும்னு அர்த்தம். வந்தனம் என்பது நான் வந்திருக்கிறேன்னு அர்த்தம். சந்தியா வந்தனம்னா சந்தித்து வந்தித்தல், செய்யா என்னும் வாய்பாட்டு வினையச்சம். அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வடநூல் முடிவுன்னு சொல்றாங்க. நல்ல தமிழ் சொல்லலாம். 4 மூல சந்தி, முச்சந்தி, நாச்சந்தி, இதெல்லாம் எந்த மொழி? தமிழ் மொழி தான். தமிழ் மக்கள் தமிழ் படிக்காத போனதால இன்னைக்கும் தமிழ் படிக்கல, அன்னைக்கும் தமிழ் படிக்கல, என்னைக்கு தான் தமிழ் படிக்க போறாங்களோ தெரியல. டாடியும் மம்மி வந்த பிறகு எங்க தமிழ் படிக்க போறாங்க? நான் மீட் பண்றாங்க. மீட் வந்த பிறகு என்ன ஆச்சு? மீட்டிங் ஆச்சு. நாங்க சந்தித்தோம், மகிழ்ந்தோம் என்று எளிய இனிய தமிழ் இருக்க அதை பேசக்கூட தயங்குகிற காலம் முன்னும் ஒரு நாள் இருந்தது, இன்றும் ஒரு நாள் இருக்கிறது. வேறு ஒன்றும் காரணமல்ல, தமிழ் மக்கள் ஏக தேசத்திலே அடிமைகளானார்கள். இஸ்லாமியனுக்கு அடிமை. நாஸ்டா பண்ணிட்டீங்களா? கக்குஸ் பண்ணீங்களா? கஜானாவில் பணம் கட்டினீங்களா? டபேதார பார்த்தீங்களா? சரசுதார பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் நாமெல்லாம் இஸ்லாமியனுக்கு அடிமையாக இருந்தோம் என்பதை காட்டுகிறது.
அது மறக்கவே இல்லை. நாஸ்டா மறக்கிறோமா? சிற்றுண்டியா சொல்கிறோம் இல்லை. அப்புறம் டீம் சாப்பிட்டீங்களா சார்? என்கிட்ட பேசுகிற போது காலையோட சுந்தரம் சாருன்றாரு, அப்புறம் ஐயான்றாரு. அதெல்லாம் கவனிப்பேன் நான் சார். பிரசாதமா? ஆஹா, சரி சரி. பிரசாதம் நிறைய வந்துருக்குது, அதுக்காக சொல்லிட்டு போறாரு, நீங்க எல்லாம் பாக்குறீங்க. அது சமாதி என்று சொன்னார். மேருவில் ஓங்கிட அந்தமில் அறிவின் அரும்பொருள். அங்கே மேருவில் விந்துவும் ஆதமும் மேருவில் ஓங்கிட அந்தமில் அறிவின் அரும்பொருள் சுந்தர ஜோதியாய் தோன்றிடும் தானே. சுந்தர அழகான ஜோதியாக இங்கே தோன்றும் சமாதி நிலையிலே என்று சொல்லுவார். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்றுற்று பார்க்க ஒளிவிடும் ஆனந்தம். அதை நமக்கு அப்படி சொல்லி காட்டுறாங்க. 10 நிமிஷம் முன்ன பிடிக்கணும், எங்க பிடிக்க போறோம்? அப்புறம் அட்டாங்க யோகம் சொன்னோம் இல்லையா? அட்டமா சித்தி என்று இருக்கிறது. அட்டமா சித்தி 8 வகையான சித்துகள். இதெல்லாம் ஒரு வித்தகாரம் காட்டுறோம். நான் எதா காட்டணும்னு வச்சுங்க, பெரிய சித்தருங்க ஐயான்னுவாங்க. ரோட்ல எவனா காட்டினா வித்தகாரன்னுவாங்க. ஒரு அன்பர் சங்கு எடுப்பாருங்க. நான் பேரெல்லாம் சொல்ல, அது பத்திரிகையில் வரும், நீங்க பார்த்துங்க. சங்கு எடுப்பார். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்தது, அந்த இடத்துல இப்போ வந்து சங்கு எடுக்க போறாருன்னாங்க. நான் கவனமாக பார்த்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறாரு, சங்கு ஒரு 7 சங்கு 7-8 சங்கு கொண்டு வந்தார். கையிலே போட்டு அக்கடில் வச்சுட்டே வந்தார். நேராக உள்ளே போய் தண்ணி கொண்டாரு சொல்லி தண்ணியில் வச்சு பூ போட்டு வந்துட்டார். நான் அதை கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். நான் அப்படியே போய் 2 சங்கு எடுத்து வந்துட்டேன். நவரோஜி ரோட்டில் நடந்தது. 2 சங்கு நான் கையில் எடுத்து வந்துட்டேன். அப்புறம் அந்த தண்ணி கொண்டாடினார், கொண்டாந்து வச்சாங்க. சங்கு எடுக்கிறார், 2 காணோம். தேர்றாரு இருந்தா தானே? இல்லை, நான் கொண்டாண்டது. அப்படிலாம் சித்தர்களாக இருக்கிறாங்க சார். அது உண்மையாகவே சித்து கைவரப்பெறும். அங்கே தூரத்தில் பார்த்து, தம்பி அங்கே என்ன வருது, என்ன வண்டி வருது, வண்டியை சொல்கிறான், நம்பர் என்ன சொல்கிறான். கணேசையா உட்காந்து ஒரு பாக்கெட்டில் என்ன இருக்குது, 100 ரூபா நோட்டு இருக்கு, என்ன நம்பரு, அற்புதமாக சொல்கிறான். என்ன சொல்ல முடியாதுயா, அவன் சித்தம் இல்லையா? அவனை வித்தகாரன்றீங்க, என்னை சித்தன்றீங்க. உலகத்திலேயே பெரிய சித்தம் ஆண்டும் ஒருவன் தான், வேற யாரும் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன செய்திகள். அதில் சித்தர்களை பெரிதாக மதிக்கவும் வேண்டாம். அட்டமா சித்தி என்றால் என்னன்னு சொல்றார். அனிமா, லகிமா, மகிமா, பிராந்தி, கரிமா, இப்படி ஒரு 8 சொல்றார். அனிமானா எங்க கேட்டாங்க, பெரிய பொருளை நுட்பமாக காட்டுதல், அதான் அனிமான்றது. வேற ஒண்ணு, பெரிய பொருள் அதை சின்னதாக காட்டுறது. லகிமா என்பது என்ன கேட்டா, எந்த கடினத்தையும் மென்மையா காட்டுறது. பின்னாடி பேசினார ஒரு பாட்டு, அப்படி சொல்லிட்டு கடுமையா சொல்லிட்டு அப்புறம் மென்மையா காட்டினார் பிறகு அதுதான். அந்த பாட்டை சொல்லாம விட மாட்டார், சொல்லன்னு அவருக்கு தலை வெடிக்கும். கடுமையாக ஒன்றை சொல்லி அதை எளிமையாக காட்டுதல், இது லகிமா என்று பெயர். மகிமா என்றால் ஒன்றும் இல்லாத பெருசா காட்டுறது, ஒண்ணுமே இல்லை பெருசா காட்டுறது. அப்புறம் பரகாயம், பரவேசம்,
அது நான் சின்னமாக இப்போ கூட பார்த்தேன் அண்மையில். திடீர்னு இங்கே இருப்பார், அப்புறம் இங்கே இருக்க மாட்டார், திடீர்னு எங்கேருந்து வருவார். டிவிலேயே பார்க்குறீங்களே, காட்டுறாங்கல்ல, இப்படிப்பட்ட தன்மை 8 அதுவும் உங்களுக்கு கை வரும்ன்றார். காயசக்தி என்று சொல்லுகிறார். நான் அதிகமாக சொல்ல வேண்டாம், நேற்று சொல்லிட்டார். காயசக்தி, உயிர் சித்தி இல்லை, காயசக்தி. காயகல்பம் தேடி உண்டு நெஞ்சம் புண்ணாவர். உடம்புக்கு தான் காயகல்பம் தவிர உயிருக்கு கிடையாது. நீங்கள் என்னதான் காயகல்பம் சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு தளர்ந்து போயிடும். அதுக்காக உடம்பை காப்பாற்ற வேண்டியது தான், காயகல்பம் சாப்பிட்டு காப்பாற்ற வேண்டாம். எப்படி காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றினா போகிறோம். இந்த காயசித்திரை சொல்ல போது உடம்பை காப்பாற்ற வேண்டும்னே சொல்கிறார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட விஞ்ஞானம் சேரம் விட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பு